இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் செக் வந்து பண்ண போறோம். இந்த டிஸ்டன்ஸ்ல கேக்குதா? இப்போ நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன், இது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி பாத்துக்கோங்க. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் பாருங்க, இங்க இருக்கேன் நானு. எவ்வளவு தூரத்துல வந்து இந்த கவரேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மைக் இல்லாம வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சுத்தி இருக்கக்கூடிய இந்த நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். நம்ம மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்த அதே டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இப்போ நம்ம வச்சிருக்கோம். இங்க நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்து அங்க கிளியரா வந்து ரிசீவ் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்டோர்ல இருக்கோம். மைக் வந்து இல்லாம வாய்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மைக்கோட வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இன்டோர்ல டிஃபரன்ஷியேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றின அன்பாக்சிங் வீடியோ, இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு, அதாவது வித் அண்ட் வித்தவுட் மைக் வச்சு ஆடியோ பண்ணது எப்படி இருக்குது, மைக் இல்லாமல் பண்ண ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம அந்த மைக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கினா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிற மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ், என்றும் அன்புடன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட்ரானிக்ஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய Vlogmate 3 அப்படிங்கிற ப்ளூடூத் மைக்கை பற்றின ஃபுல் டீடைல்டு ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பர்சனலாக அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இது யாரெல்லாம் வாங்கலாம், இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, போர்ட்டபுளாக இருக்கா, வெயிட்டாக இருக்கா, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது வந்து போட்ரானிக்ஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய Vlogmate 3 வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நான் ஆன்லைனில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து செக் பண்ணேன். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லையா. நம்ம எடுத்ததுமே வந்து 10,000, 20,000, 30,000, 40,000 போட்டு வந்து யாருனாலையும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் போட்டு வாங்க முடியாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், இதனுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வெயிட் பண்ணி இந்த போட்ரானிக்ஸில் இருக்கக்கூடியது வாங்கினேன். இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணனால மறுபடியும் வந்து ரீபேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்ரானிக்ஸ் பிராண்டினுடைய யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். நம்ம வந்து அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாரண்டி கார்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டில் வந்து டெக்னிக்கலாக வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கார்டை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு காம்பேக்டான பவர் பேங்கோடு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்து காமிச்சிட்றேன். இந்த பாக்ஸ் ஒன்று, இந்த பவர் பேங்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான அந்த மைக்கும் ரிசீவரும் இருக்கும். பாக்ஸில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கிரே கலரில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட யூஎஸ்பி, இங்கிட்ட வந்து சி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த அடாப்டரில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அடாப்டர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஐஃபோனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கேயும் வந்து சி டைப்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 பின் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்த விஷயங்கள். அடுத்து வந்து இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது. டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது மைக்கு, இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவரு. இந்த 2 டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம டியூவல் மைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ரிசீவர் மாதிரி பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மொபைலில் வந்து ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ இதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்துடலாம். எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்மளுக்கு மைக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வந்து டிரான்ஸ்மிட்டராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம பேசக்கூடிய சிக்னலை வந்து இது ரிசீவ் பண்ணி இந்த சிக்னலை வந்து நம்ம மொபைலில் மாட்டியிருக்கக்கூடிய ரிசீவருக்கு வந்து அனுப்பிடும். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டராக ஒர்க் ஆகும். நீங்கள் மொபைலில் வந்து பின் பண்ணியிருப்பீங்க, ப்ளக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, செகண்டில் இருக்கக்கூடியது வந்து லிங்க் ஆனது, அதாவது நம்மளோட டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் வந்து அதில் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணுறது. 4வது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த பட்டன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட் வந்து எரியும். தெரியுது பாருங்கள் கிளியராக. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதில் வந்து இஎன்சி அப்படிங்கிற ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இஎன்சி சிப் வந்து எனேபிள் ஆகி உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த 4 ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம ஷர்ட்டில் வந்து இப்படி கிளிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கும். இது இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே ஒட்டிக்கும். இது வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, அப்போ வந்து நான் கிளிப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து நீங்கள் டிஷர்ட்குள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ, ஃபீமேல் விளாகர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டமாக இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது தான் வந்து அந்த மைக்கு, நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுற இடம். இங்கே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது 2 சார்ஜிங் பாயிண்ட்ஸு. இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து சி டைப்பில் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பவர் பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 பின்னில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி. ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இயர்பட்ஸில் அப்படி தான் கீழே வந்து அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம உள்ளே வந்து ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதாகிடும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பர்டிகுலராக வந்து அடிஷ்னல் ஆப்ஸ் வந்து எதுவுமே தேவைப்படாது. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து அப்படி அது பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இது நீங்கள் வந்து எடுத்தீங்கனாலே இங்கே வந்து அந்த ஃபஸ்ட் லைட் வந்து எரியும், இந்த செயின் மாதிரி இருக்கிற லைட் எரியும். நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து அந்த ரிசீவர் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனேவே இது 2 ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு ஆப்புமே தேவைப்படாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு பவர் பேங்க் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். இது வந்து நம்ம லைட்டாக தூக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? இப்போ வந்து 62% வந்து சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. இதில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மைக்கில் வந்து டைரெக்டாக நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது உள்ளே நீங்கள் வந்து வச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு அதில் சார்ஜிங் வந்து கொடுத்துரும். இது வந்து நம்ம வந்து 40 ஹவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 தடவை சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 மைக்கையும் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசீவர்லையும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ப்ளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே வந்து பார்த்தோம். இது வந்து மொபைலுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆக்ஷன் கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இதே மெத்தட் தான். ஜஸ்ட் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பர்டிகுலர் ஆப்ஸ் வந்து எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஎஸ்பி, ஓடிஜி இது 2மே வந்து செக் பண்ணிக்கோங்க. அது 2மே வந்து நீங்கள் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினாலும் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய சவுண்ட் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த
நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். ஈவன் நான் பேசுறது கூட உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்த அதே டிஸ்டன்ஸில் தான் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். இங்கே நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்து அங்கே கிளியராக வந்து ரிசீவ் ஆகும். இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் டெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணலை. இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அடுத்து வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இன்டோரில் இருக்கோம். மைக் வந்து இல்லாமல் வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம மைக்கோட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மைக்கோட வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டோரில் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் டெஸ்ட்டு இன்டோரில். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நான் எனேபிள் பண்ணலை. இப்போ இருக்கிற சவுண்டுக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணதுக்கு பிறகு இருக்க சவுண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் செக் வந்து பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸில் கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸில் இருக்கோம். இது உங்களுக்கு கேட்குதா? இப்போ நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன். இது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மக்களே, இப்போ நான் பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு பாருங்க. இப்போ நான் கையாட்டிட்டு இருக்கேன், தெரியுதான்னு பாருங்க. இது வந்து நான் தான். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், கேட்கும். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் பாருங்க. இங்கே இருக்கேன் நான். எவ்வளோ தூரத்தில் வந்து இந்த கவரேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். போட்ரானிக்ஸோட இந்த மைக் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஆப்புமே தேவைப்படாது. ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே பண்ணால் போதும். நம்ம பிளக் பண்ணி கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 193 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பேக்கெட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, போர்ட்டபுளாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இல்லாமல் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய பேக் பேக்கில் கூட நீங்கள் சின்னதாக வந்து இது நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய பாயிண்ட்ஸு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும் போது நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இது வந்து ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரான ஆடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் சாம்பிள்லேயே டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டிஸ்டன்ஸ் கவரேஜ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததாக வந்து பேட்டரி லைஃப்பை வந்து நம்ம சொல்லலாம். 40 ஹவர்ஸ் பேட்டரி சார்ஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அப்பப்போ தான் vlog வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜே நீங்கள் போட வேண்டியதில்லை. அது வரைக்கும் வந்து நீங்கள் லாங் பேட்டரி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப காற்றடிக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு விண்ட்ஷீல்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்று வந்து தெரியாது, அந்த நாய்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. விண்ட்ஷீல்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து பேசுகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம காற்று படும் பொழுது அந்த நாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம். டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நிறையா எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, 1-2 மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த பவர் பேங்க்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த கேபிள் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, சி டைப் கேபிள். அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய அடாப்டர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஆகுது. நான் மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த 120 வாட்ஸ் சார்ஜர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து கரெக்டாக இதுலேருந்து நம்ம போடும்போது சார்ஜர் வந்து ஏறல. லைட் வந்து எரியுதே தவிர சார்ஜ் வந்து ஏறல. பட் வந்து இந்த சின்ன அடாப்டரில் நான் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது. இது வந்து ஒரு சின்ன டிராபேக்காக நான் பார்க்குறேன். ஹானஸ்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கும். பட் வந்து ஒரு ஃபில்டரோ ஒரு விண்ட்ஷீல்டோ வந்து இது கூட கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டிராபேக்காக தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம்.
ஆக்சுவலாக பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,999 கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக வாங்கினது வந்து 2,200க்கு தான் வாங்கியிருக்கேன். 2,200 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசான்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே 2,300லேருந்து 500 வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல் டைத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா நிறைய நான் செக் பண்ணேன். பட் நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தேன், அதனுடைய ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. பட் நான் ஷார்ட் அவுட் பண்ணி சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரானிக்ஸ் பிராண்டு தான். ஜஸ்ட் 2,200க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு விளாகராக இருந்தாலும் சரி, ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோ, ஷார்ட் வீடியோ, இன்ஸ்டா, நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிற ஆளாக இருந்தாலும் சரி, ஸ்டோரி டெல்லராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2,000 ருபீஸ் 2,200 ருபீஸ் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நம்ம கொடுக்கக்கூடிய வெறும் 2,200 ரூபாய்க்கு ஒரு ஹை லெவல் மைக் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மைக் பண்ணுது அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக ஒர்த்தான விஷயம் தான். நான் வெறும் 2,000 ரூபா 2,200 ரூபா ரேட்ல வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பண்ணி பார்க்கும்பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. மைக் யூஸ் பண்ணி பேசினா எல்லா ஆடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வாங்கலாமான்னு கேட்டால் நீங்களும் தாராளமாக போர்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ல வந்து வாங்குங்க. இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வேற என்னென்ன மைக்ஸ் எல்லாம் வந்து நீங்க தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா 3,500 ரூபா ரேஞ்சுக்குள்ள வேணும் அப்படின்னா வெலோ மேக்ஸ், டிஜிடெக், கிரீன் அரோ அப்படின்னு சொல்லி சில பிராண்ட் வந்து இருக்கு. இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ்லேருந்து 40,000 50,000 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல பிராண்ட் எது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். DJI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் வந்து கிளாரிட்டியும் வாய்ஸ் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுவுமே நல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட 13,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 20 ரூபா 25,000 ரூபா வரைக்குமே அந்த பிராண்ட் வந்து இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க ரோட் மைக் அப்படின்னு சொல்லி, அதுவுமே வந்து 40,000 50,000 25,000 இந்த ரேஞ்சிலலாம் இருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம வந்து நிறைய செக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ஆடியோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம். A to Z அந்த வீடியோவை பற்றி, இந்த ப்ராடக்டை பற்றி தெளிவாக உங்கள் கண் முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். இது போன்ற வேற ஒரு ப்ராடக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VJ மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.